கடந்த வெள்ளிக்கிழமையன்று வெளியிடப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தற்போதைய பொருளாதார பலத்தை சித்தரிப்பதோடு கவலைப்பட வேண்டிய சில காரணங்களையும் வெளிப்படுத்துகின்றன. 2025-26ஆம் ஆண்டில் ஜிடிபி வளர்ச்சி 7.7% இருக்கும் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் கணித்த 7.6% விட சற்று அதிகமாகும். மேற்காசிய நெருக்கடி வெடித்த பிறகு வந்த முதல் முழு மாதமான மார்ச் மாதம் ஒட்டுமொத்த ஆண்டின் வளர்ச்சியை பாதிக்கும் அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை இது உணர்த்துகிறது. ஆனால் அந்த மீள்திறன் வரவிருக்கும் மாதங்களில் குறையக்கூடும். உற்பத்தித்துறை, சேவைத்துறை போன்ற பொருளாதாரத்தின் சில முக்கிய துறைகள் ஒப்பீட்டளவில் ஏற்கனவே இருந்த உயர் தளத்தையும் தாண்டி இரட்டை இலக்கத்தில் வளர்ந்துள்ளதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. ஈரானில் நடந்து வரும் போரினால் கடுமையான விநியோகச் சங்கிலி தடைகளை நோக்கி செல்லும் ஒரு பொருளாதாரத்திற்கு இவையெல்லாம் நல்ல அறிகுறிகளாகும். குறிப்பாக குடும்ப நுகர்வையும் அரசு தனியார் துறை முதலீட்டு நடவடிக்கைகளையும் கணக்கிடக்கூடிய அளவீடுகளான தனியார் இறுதி நுகர்வு செலவு மற்றும் மொத்த நிலையான மூலதன உருவாக்கம் ஆகிய இரண்டுமே முந்தைய ஆண்டை விட 2025-26இல் வேகமாக வளர்ந்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக 5.8% என்ற மந்தமான நிலையில் இருந்த நுகர்வு வளர்ச்சி தற்போது அதிகரித்திருப்பது குறிப்பாக வரவேற்கத்தக்கது. இந்த முதலீட்டு வளர்ச்சியில் தனியார் துறை எவ்வளவு பங்களித்துள்ளது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வளர்ச்சி அரசின் செலவினங்களால் மட்டுமே உந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட அது பொருளாதாரத்தின் மற்ற பகுதிகளிலும் சாதகமான பலன்களை கொடுக்கும். இருப்பினும் விவசாயத்துறையில் ஏற்பட்டிருக்கும் பலவீனம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். 2025ஆம் ஆண்டு பருவமழை அதன் நீண்டகால சராசரியில் 108% இருந்த போதிலும் இத்துறையின் வளர்ச்சி 2024-25இல் 4.2%இலிருந்து 2025-26இல் 3% குறைந்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டின் பருவமழை நீண்டகால சராசரியில் 90% மட்டுமே இருக்கும் என்று கணித்துள்ள நிலையில் இது மிகவும் மோசமான செய்திதான். வரவிருக்கும் மாதங்களில் விநியோகத்தில் ஏற்பட போகும் தட்டுப்பாடுகளை இதில் நாம் இன்னும் கணக்கில் சேர்க்கவில்லை. பொருளாதாரத்தில் சேவைத்துறையின் அதிகரித்து வரும் ஆதிக்கத்தையும் இந்த தரவுகள் காட்டுகின்றன. மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட விவகாரங்களில் சேவைத்துறையின் பங்கு 2022-23இல் 51.9% இருந்த நிலையில் 2025-26இல் இது 54.3% உயர்ந்துள்ளது. நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அளித்து வரும் விவசாயத்துறையின் பங்கு 22-23இல் 22.1% இருந்ததிலிருந்து 2025-26இல் 20%த்திற்கும் குறைவாக சரிந்துள்ளது. உற்பத்தி துறையின் பங்கு பெருமளவில் மாறாமல் அப்படியே இருப்பது மற்றொரு கவலைக்குரிய விஷயமாகும். மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி துறையை இந்தியா போதிய வேகத்தில் வளர்க்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. 2026-27ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக குறையும் என்பதில் இந்திய ரிசர்வ் வங்கி, அரசு, சுயாதீன பொருளாதார வல்லுநர்கள் உடன்படுகிறார்கள். ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை இந்த வளர்ச்சி 6.6% குறையும் என்று கணித்துள்ளது. அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகரும் இந்த மதிப்பீட்டை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியுள்ளார். கடந்த ஆண்டில் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் கட்டணங்கள் இந்தியாவின் ஏற்றுமதி மீள்திறனுக்கு ஒரு சோதனையாக அமைந்தன. இந்த ஆண்டின் எரிசக்தி விநியோக தடைகள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான சுறுசுறுப்பையும் சோதிப்பதாக அமையும்.